வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முட்டை கபாபுங்க. முட்டையை வச்சு ப்ரெட்டில் போட்டு புரட்டி கட்லட் மாதிரி செய்ய போகிறேங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 6 முட்டை அவிச்சு நான் துண்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது மாதிரி ஒரு அரை முடி தேங்காயில் 3/4 முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 2 துண்டு சின்ன இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இந்த அளவு புளிங்க, ஒரு பாதி லெமனு, சின்ன வெங்காயம் ஒரு 10, தேவையான அளவு உப்பு, ஒரு 4 பச்சை மிளகா, மஞ்சத்தூளுங்க. 2 முட்டை நம்ம அடித்து கலக்கி அதில் போட்டு ப்ரெட்டில் போட்டு எடுத்து பண்ண போகிறோங்க. அதுக்காக 2 முட்டை தனியாக வச்சுருக்கேங்க. இந்த ப்ரெட்டை நான் சைடில் இது மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி தூள் பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இதை ப்ரெட் கிராம்ஸை ஒரு 6-7 பீஸ் போட்டு வச்சுருக்கேன். தனியாகவும் பாதி எடுத்து வச்சுருக்கேங்க. பத்தலைன்னா போட்டுக்கலான்னு, ஏன்னா மொத்தமாக நம்ம ஈரமாகிடும்ன்றதுக்காக. தேங்காவை போட்டுடலாங்க. அதில் 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, இந்த இஞ்சி பூண்டு, இதை நான் வச்சு இந்த புளி, கொத்தமல்லி எல்லாம் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுலேயே மஞ்சத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் போட்டு அரைச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம தண்ணியே விடலைங்க. அந்த தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே இது மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டாச்சுங்க. அந்த அளவுக்கு அரைச்சினா போதுங்க. இதை நம்ம பவுலில் மாற்றிடலாங்க. அரைச்சி வச்ச இந்த மசாலாவில் நம்ம இந்த பாதி லெமனை பிழிஞ்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் பார்த்துக்குங்க. உப்பு இல்லைனா கூட உப்பு போட்டுடலாங்க. அந்த மசாலாவில் இந்த லெமன் ஊற்றி நல்லா நம்ம கலக்கி எடுத்துடலாங்க. இப்போ இதை இந்த 2 முட்டையை நம்ம உடச்சி கலக்கி எடுத்து வச்சிடலாம். 2 முட்டையை உடச்சி தனியாக நம்ம ஒரு கிணத்துல ஊற்றி அடித்து எடுத்து வச்சிடலாங்க. முட்டை நம்ம 2 தான் போட்டிருக்கோம். அந்த மசாலாவில் போட்டு பரட்டி இதில் போட்டு எடுத்து போட போகிறோங்க. பத்தலைன்னும் போது திருப்பி நம்ம முட்டை வேணுன்னா உடச்சி ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி தான் ப்ரெட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன், தேவைப்படும் போது போட்டுக்கலான்னு. மசாலாவெல்லாம் நம்ம முட்டையில் போட்டு நல்லா மாதிரி தடவிடலாங்க. நம்ம பின்னாடி பக்கமாக போட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. எல்லா முட்டையிலையும் இது மாதிரி மசாலாவை போட்டு எடுத்து வச்சிடலாங்க. நம்ம எவ்வளோ ஒட்டுதோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்து வச்சிடலாங்க. எல்லா முட்டையும் நம்ம மசாலா இது மாதிரி போட்டு தடவி வச்சுருக்கோங்க. இங்கே முட்டை அடித்து வச்சுருக்கு. இந்த முட்டையில் இதை போட்டு அவ்வளோதாங்க முக்கி எடுத்து இதில் போட்டுடலாங்க. இது மாதிரி எல்லாம் போட்டு எடுத்து வச்சிடலாங்க ஒரு தட்டில். எல்லா முட்டையும் நம்ம இது மாதிரி அடித்து வச்சுருக்க முட்டையில் போட்டு ப்ரெட்டில் போட்டு எடுத்து இப்படி வச்சிடலாங்க. அப்புறம் காமிப்பீங்க. சரி.
முட்டையெல்லாம் நம்ம மசாலாவில் முட்டையில் போட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் கட்லெட் மாதிரி போட்டு எடுக்க போகிறோங்க. இந்த முட்டை கபாப் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசைக்கல்லில் நான் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் தேவையான எண்ணெய் விட்டு தீ கம்மியாக வச்சு மாதிரி பண்ணி திருப்பி போட்டு எடுக்கலாங்க. பாருங்க, 2 பக்கம் எல்லாம் திருப்பி போட்டு வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி கலர் வந்தால் நம்ம எடுத்துடலாங்க. முதல்ல நம்ம கட்லெட் மாதிரி கல்லில் போட்டு எடுத்தோங்க. எண்ணெயிலையும் போட்டு இதை ஃப்ரை பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த முட்டை கபாப். ரெண்டு பக்கம் கலர் வந்துடுங்க. இது மாதிரி போட்டு நம்ம திருப்பி எடுத்துடலாங்க. அது ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க மிக கட்லெட்டாக போட்டு செஞ்சு எடுக்கலாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது முட்டை கபாப் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது சூப்பரான முட்டை கபாப் ரெடிங்க. பாருங்கள், இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலாலாம் போட்டு நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணுறது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இது நல்லா இருக்குங்க. இதை நான் கட்லெட்டில் போட்டு எடுத்து காமிச்சிருக்கேன். இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேங்க. 2 மெத்தட்லையும் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்லெட் மாதிரி கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எண்ணெயில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க.